இறந்த பெண்ணோடு நான் உடல் உறவு கொள்ளுகிறேன்னு சொல்றார். நீங்க இது எவ்வளவு பெரிய குற்றம். மனித உடலை, இறந்த உடலை நான் சுவைப்பேன்னு சொல்றேன். நான் என்னுடைய மலத்தை உண்பேன்னு சொல்றார். நாலாவது என்ன சொல்றாரு, பெண்களுடைய 3 நாள் தூரம், அதாவது மென்சஸ், இதை நான் நான் எந்த பதவி வேணும் வாங்கி தர்றேன். அதாவது நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேணுமா, முதலமைச்சர் வேணுமா, பிரதமர் ஆகணுமா, ஜனாதிபதி ஆகணுமா, இராணுவ அமைச்சர் ஆகணுமா, நான் தியானம் பண்ணால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அடைய முடியுங்கிறார். நீ எந்த பெண்ணை விரும்பினாலும் என்கிட்ட வா, என்கிட்ட தட்சணை தொகையை கொடு, யாகம் பண்ணுறதுக்கான பணத்தை கொடு, நீ அந்த பெண்ணை அடைவை. உண்மை சாமியார்களே பாதி பேர் போலி சாமியாராக இருக்கா, நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு நிதியானந்தாலும் தேடிட்டு இருக்காங்க. பெண்களுடைய 3 நாள், அதாவது அந்த வீட்டுக்கு தூரமானதை நான் சுவைப்பேன்னு சொன்னால், இதுவரை மனித குலத்திலே யாரும் இந்த போலி அகோரிகள் இதை வைத்து, மூட நம்பிக்கைகளை வைத்து பணம் பண்ணுவதற்காக அகோரிகள் என்பவர்கள் சிவனை வழிபடுபவர்கள். இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர்கள் தான் அகோரிகள். இவர்கள் சிவனடியார்களை விட அதிக தியானம் செய்யக்கூடியவர்கள். அதனால் இவர்கள் பற்றற்று வாழக்கூடியவர்கள். குடும்பம், குழந்தை, குட்டி, சொத்து, சுகம், தங்கம், இப்படி எந்த பொருளையும் கடந்தவர்கள். அவர்கள் தான் அகோரிகள். இங்கே இது இப்போ வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக மாறி போய்விட்டது. கலைச்செல்வன் என்கின்ற ஒருவர் அகோரியாக உருவாகி இருக்கிறார். அவர் 2 குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டியவர். அதாவது இறந்த பெண்ணோடு நான் உடல் உறவு கொள்ளுகிறேன்னு சொல்கிறார். நீங்கள் இது எவ்வளோ பெரிய குற்றம். 2வது, நீங்கள் மனித உடலை, இறந்த உடலை நான் சுவைப்பேன்னு சொல்கிறார். 2. 3வது, நான் என்னுடைய மலத்தை உண்பேன்னு சொல்கிறார். மனித குலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன். 4வது என்ன சொல்கிறாரு, பெண்களுடைய அந்த, அதாவது அந்த 3 நாள் தூரம், அதாவது மென்சஸ், இதை நான் சுவைப்பேன்கிறாரு. ஆக மனித குல மாண்புகளை சிதைக்கக்கூடிய இந்த நபர் கண்டிப்பாக அகோரியாக இருக்க முடியாது. இவருடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும். உன்னுடைய எதிரியை கொல்ல வேண்டுமா, என்னிடம் வா, நான் செய்வினை செய்து அவனை ரத்தம் கக்கி சாக செய்வேன்கிறார். பகிரங்கமாக யூடியூப்பில் சொல்கிறாரு. இதை பிரசுரித்த அத்தனை சமூக வலைதளங்களையும் கைது செய்ய வேண்டும். அதை அவர்கள் உடனடியாக ஒளிபரப்பிலிருந்து நீக்க வேண்டும். இதை விட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த பதவி வேணும் வாங்கி தர்றேன். அதாவது நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேணுமா, முதலமைச்சர் வேணுமா, பிரதமர் ஆகணுமா, ஜனாதிபதி ஆகணுமா, இராணுவ அமைச்சர் ஆகணுமா, நான் தியானம் பண்ணால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அடைய முடியுங்கிறார். 2வது என்ன சொல்கிறாரு, நீ எந்த பெண்ணை விரும்பினாலும் என்கிட்ட வா, என்கிட்ட தட்சணை தொகையை கொடு, யாகம் பண்ணுறதுக்கான பணத்தை கொடு, நீ அந்த பெண்ணை அடைவை. அப்போ அப்பாவி இளைஞனெல்லாம் என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணை எப்படியாவது திருமணம் பண்ணணும்னு விரும்பி இவர்கிட்ட வந்து ஒரு 5000 ரூபா 10000 ரூபா கொடுத்தா, இதை வாங்கிட்டு இவர் யாகம் பண்ணி அந்த பெண்ணை அடைவதற்கு நீங்கள் சட்டவிரோதம் என்ன சொல்லுவார், நீங்கள் பெட்ஷீட்டை போட்டு இறுக்கிருங்குவார், இல்லைன்னா துப்பட்டாவை இறுக்கிருங்குவார். இப்போ இதெல்லாம் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதை சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழா வழக்கறிஞர் குழு கூடிய விரைவில் ஒரு புகாரை கொடுக்க இருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் சீனிவாச ராவ் தலைமையில் இந்த அவருடைய இணையதளங்கள் பூரா ஆய்வு செய்யப்படுகிறது. அவர் சொன்ன ஒரே ஒரு அஃபென்ஸை, நீங்கள் இறந்த ஒரு பெண்ணின் உடலை நான் உடலுறவு கொள்ளுகிறேன், இதே பெரிய அஃபென்ஸ். அவருக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். 2வது, இப்போ இறந்த மனித உடலை நான் எடுத்து சுவைப்பேன்கிறார். ஏதோ ஆட்டுக்கறி, கோழிக்கறி, சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு அவர் ஒரு 4 வருஷம் கிடைக்கும். ஆக 4 8 வருஷம் தண்டனை இப்போ அவருக்கு ரெடியாக இருக்குது. இதை
இப்போ கமிஷன் ஆஃபீஸில் புகாராக கொடுத்தால் அகோரி கலைச்செல்வ நீங்கள் சிறைவாசி கலைச்செல்வனாக மாறிடுவார். நீங்கள் இது போன்ற இளைஞர்களை கெடுக்கக்கூடிய எந்தவித செயலையும் இது போன்ற போலி சாமியார்கள் செய்யக்கூடாது. இப்போ பாதி சாமியார் போலி சாமியாராக இருக்கான், உண்மை சாமியார்களே பாதி பேர் போலி சாமியாராக இருக்கா, நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு நித்யானந்தாவில் தேடிட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரிஜினல் சாமியாரா போலி சாமியாரான்னு தெரியாமல் பல பேர் இந்தியா விட்டு தலைமறைவாயிடறான். இந்த நேரத்தில் கலைச்செல்வன் ஒரு கூத்து கலைஞனாக இருந்திருக்கார். உண்மையான நாடக கலைஞனாகவோ திரைப்பட கலைஞனாக வர வேண்டிய இவர் அகோரியாக மாறி பல கோடி சம்பாதிக்கலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம் என்பதை தவிர இதில் எந்த பொது நோக்கம் இல்லை. இவருடைய அத்தனை செயல்பாடுகளுமே மனித குலத்துக்கு அப்பாற்பட்டு பெண்களுடைய 3 நாள், அதாவது அந்த வீட்டுக்கு தூரமானதை நான் சுவைப்பேன்னு சொன்னால், இதுவரை மனித குலத்திலே யாரும் செய்யாத வேலையை ஒரு அகோரி இந்து மதத்தில் செய்கிறான்னா உண்மையை பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி ஏன்டா அந்த மதத்தை இழிவுபடுத்துறீன்னு அவன் ஒரு வழக்கு போடணும். ஆக இது இந்து மதத்தினுடைய மாண்புகளை கெடுக்கக்கூடிய சாமியார் வேஷம் போடுறாரு இந்த கலைச்செல்வன். கலைச்செல்வனை பொறுத்தவரை கலைச்செல்வ இந்த சமூக வலைதளங்களில் அவர் உண்மைக்கு மாறான விஷயங்களை சொல்லுவதனால் நீதிமன்றம் நேரடியாகவே தலையிட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு, நீங்கள் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. இவருடைய மூட நம்பிக்கை என்பது எதை நீ அடைய வேண்டுமோ என்கிட்ட வா, நான் எல்லாம் உனக்கு வாங்கி தரேன். இது ஒரு மோசடி, இது ஒரு 420. இந்த 420 கலைச்செல்வனை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழா சார்பாக வழக்கறிஞர் அணி தயாராகி கொண்டிருக்கிறது. அகோரிகள் என்பவர்கள் நீங்கள் முற்றும் துறந்தவர்கள், எந்த விதமான ஆசைகளும் இல்லாதவர்கள், அவர்கள் யாருக்கும் இடையூறு செய்யாதவர்கள். அவர்களுக்கு ஒரே நோக்கம் தியானம் செய்வது, இந்த பற்றற்ற வாழ்க்கையை முற்று முழுதாக துறந்து கொள்வது. இதுதான் எனக்கு இறந்துண்டு வாழ்வது. இதுதான் அகோரிகள். அகோரிகள்னால் இந்த இந்து மதத்துடைய கடைசி கட்டம். ஆனால் இப்போ நம்ம கலைச்செல்வன் இப்போ தான் முதல் கட்டத்துக்கு வந்திருக்கார். எப்படின்னா இப்போ சம்பாதிக்கணும், மூட நம்பிக்கைகளை வைத்து சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு ஒரு ஆசிரமம் கட்டணும், ஆசிரமம் கட்டி அதில் நிறையா வகையான கார்களை வாங்கி நிறுத்தணும். இதுக்காக அகோரி வேஷம் போடுறாரு. அகோரி வேஷம் போட்டு இதுவரை எந்த அகோரியும் பதிவு செய்யாத விஷயங்களை அவர் சொல்கிறார். இது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது. காவல்துறை இதில் தண்டிக்க வேண்டும். காவல்துறை எல்லா வழக்கு போடுவதற்கான முகாந்திரம் உள்ள அகோரி, போலி அகோரி தான் நம்ம கலைச்செல்வன். அதனால் கலைச்செல்வனுடைய அத்தனை செயல்பாடுகளுமே இந்து மதத்துக்கு எதிரானது, நீங்கள் புனிதத்துக்கு எதிரானது, சிவனடியார்களுக்கு எதிரானது, இன்னும் சொல்லப்போனால் தியானத்துக்கு எதிரானது, சாமியாருக்கு எதிரானது. இவருடைய 5 கொள்கை என்பது மனித குலத்துக்கு எதிரானது. விரைவில் இவர் கைது செய்யப்பட்டு குண்ட சிடத்தில் அடைக்கப்பட வேண்டும். பெண்கள் இவருடைய எந்த சமூக வலையொலியும் பெண்கள் கேட்டால் கண்டிப்பாக அவர்கள் மிகப்பெரிய மனநோயால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால் கலைச்செல்வனை பொறுத்தவரை கலைச்செல்வன் ஒரு சமூக குற்றவாளியாக பார்க்கப்பட வேண்டும். விரைவில் இந்த அரசு சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்து அவர் எந்த விதமான உயிரற்ற உடலுறவு கொள்வதற்கு முன்பு கைது செய்யப்பட வேண்டும். இந்த இந்து மதம் என்பது மிகுந்த நம்பிக்கையுடைய மதம். மக்கள் தங்களுடைய வருத்தங்களை நீங்கள் எங்கே போய் சொன்னால், ஏதாவது நல்ல சாமியார் இருந்தால் திருவண்ணாமலைக்கு போகிறாங்க, கிரிவலம் வர்றாங்க. கிரிவல பாதையில் பல சாமியார்கள் இருந்திருக்காங்க. பல அரசியல் தலைவர்கள் அங்கே போய் தங்களுடைய ஆன்மீக பயணத்தில் எங்களுக்கு மிகுந்த இன்னல் இருக்குது, இதை நீக்குவதற்கு என்ன வழி? அப்போ அந்த சாமியார் சில மந்திரங்களை சொல்லி கொடுப்பாங்க, சில அச்சதைகளை போடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அந்த பெண் குழந்தையை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, கன்னி தோஷம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் களையப்பட வேண்டும், நல்ல வரன் கிடைக்க வேண்டும். இதெல்லாமே ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பணம் பண்ணக்கூடிய வேலைகளை தான் போலி அகோரிகளும் போலி சாமியார்களும் செய்கிறார்கள். நீங்கள் ஒரு வீடு இருக்குது, வீடு வாஸ்து பார்க்குறான், நீங்கள் சாமி ரூம் இங்கே இந்த மூலையில் இருக்கணும், அக்னி மூலையில் இருக்கணும், சமையல் ரூமு, படுக்கை அறை இந்த மூலையில் இருக்கணும். இதெல்லாமே வாஸ்துப்படி பூமியினுடைய சுழற்சியில் நீங்கள் அந்த அணுக்கதிர்களுடைய ஆக்கம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம இந்து மதத்தில் பௌர்ணமி அமாவாசை இரண்டுமே புனிதமானது. கடல் பார்த்திங்கன்னா
நீங்கள் அமாவாசை பௌர்ணமியில் பெரிய மாற்றங்களை ஏற்படும். கடல்லையே கடல் உணவு, நீங்கள் இப்போ நண்டு இருக்குது, நண்டில் அமாவாசையில் நிறைய சதை இருக்கும், பௌர்ணமியில் ஒன்றும் இருக்காது. இப்படி கிரக மாற்றங்கள் அடிப்படையில் மனித மனங்களும் மாறும். இதை சொல்லிக் கொடுப்பது தான் ஆன்மீகம், இதை சொல்லிக் கொடுப்பதா அத்வைதம். ஆனால் இந்த போலி அகோரிகள் இதை வைத்து, மூடநம்பிக்கையை வைத்து பணம் பண்ணுவதற்காக ஏழை எளிய மக்களை, மதத்தின் மீது நம்பிக்கையுடைய மக்களை ஏமாற்றுவதற்கு, பணம் பறிப்பதற்கு செய்கிற வேலை தான் போலி அகோரித்தனம். இந்த போலி அகோரித்தனம் ஆரம்பிக்கிறதே பயங்கரவாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் அது தீர்வை அடுத்தவனை கொல்வது என்பது எந்த ஆன்மீகத்திலும் கிடையாது. ஆனால் ஒருத்தரை எதிரி கொல்லணுமா, செய்வனி வைக்கிறவா 10,000 கொண்டு வா அப்படின்னா இவர் யார்? இவர் கூலிப்படையா, இல்லை அதாவது காவல்துறையால் தேடப்படுகிற குற்றவாளியா, முன்னாள் கொலை குற்றவாளியா, இல்லை அதாவது கிரிமினல் குற்றவாளியா? கலை பொறுத்தவரை அவர் இந்த சமூக வலைதளத்தில் போடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக அவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவதற்கான காரணங்களோடு அமைந்திருக்கிறது. எல்லா அவருடைய அறிவிப்பு பூராமே செய்வனை செய்வது, கொள்வது, பெண்களுடைய மாதவிடாயை சுவைப்பது, உயிரற்ற பிணத்தை உடலுறவு கொள்வது, இறந்த மனித உடலை மென்று தின்பது, இதெல்லாம் காட்டு புராண்டி கூட செய்ய மாட்டான். அப்போ ஆப்பிரிக்கா போன்ற நமீபியா நாடுகளில், எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய காட்டு முராண்டி செய்ய தவறியதை ஒரு பண்பட்ட சமூகத்திலிருந்து கலைதாசன் செய்கிறார் என்று சொன்னால் இவரை கண்டிப்பாக கலைதாசன் அல்ல, இவர் ஒரு மிகப்பெரிய மோசடிதாசன். இந்த மோசடிதாசன் விரைவிலே கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்படவில்லை என்றால் பொதுநல வழக்கு போடுவதற்கு நீங்கள் சமூக வலையொலி விரும்புபவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.